அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கொல்கத்தாவில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துவிட்டு நள்ளிரவு 1 மணிக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்த போது பிரஸ் என்ற ஸ்டிக்கர் ஒட்டிய கார் மம்தா பானர்ஜியை கொலை செய்ய முயன்றதாகவும் 2-3 முறை பின்தொடர்ந்து வந்த கார் மம்தாவை கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் அவர் உயிர் தப்பியதாக ஒரு அதிர்ச்சி தகவலை அவள் கொல்கத்தாவில் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா அதிபர் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் அவர்களுக்கு டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங், இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் ஆகியோர் சிகப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்திய மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை குறைப்பதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்று உறுதி அளித்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திபேத்திய தலைவர் தலாய் லாமா போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களால் சைனா பல துண்டுகளாக நாடுகள் பிரிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும், ரஷ்யா போன்ற நிலைமை தமக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இந்தியாவை அனைத்து வழிகளிலும் பயமுறுத்திக் கொண்டிருக்கும் சைனா தற்போது பாகிஸ்தானில் கையகப்படுத்தப்பட்ட காஷ்மீரில் தன்னுடைய படைபலத்தை அங்கு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் சைனாவுக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்போவி தமிழர்களை 20,000 பேரை ஒரே நாளில் கொன்று குவித்த ராட்சச ராஜபக்சேவுக்கு பொன்னாடி போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிறார்களோ என்று எண்ணும் அளவுக்கு இந்த படத்தை காண்கிறீர்கள். இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்ட போது தமிழனுடைய கூழை கும்பிடு இதுதானோ என்று அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கரியம்பட்டினம் போலீஸ் வளாகத்தில் உள்ள செட்டிப்புலம் கிராமத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள் ஒரு பிரிவினர் நுழைய கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் திடீர் கலவரம் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு தடியடி நடந்ததால் 100 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 3 போலீசார் காயமடைந்ததாக நாகையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே கடும் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பழங்குடியின மக்களை மாவோயிஸ்டுகள் கூட்டம் நடத்தி தங்களுடைய கொள்கையை பற்றி விளக்கியதாக இந்த படத்தில் இருந்து காண்கிறீர்கள். இந்தியாவில் இதுவரை பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு 402 பேர் பலியாகியுள்ளதாகவும், இந்நோய்க்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் 170 பேரும் கர்நாடகாவில் 112 பேரும் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு நிதி உதவி அளிக்கும் சட்டத்தில் திருத்தம் செய்ய முடியாது என்று அமெரிக்கா மறுத்து விட்டதாகவும், பாகிஸ்தானில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு கிளப்பியதை தொடர்ந்து இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது அமெரிக்கா இப்பிரச்சனையை ஏற்க முடியாது என்று மறுத்துவிட்டதால் பாகிஸ்தான் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் உலகில் 10 கோடி மக்களுக்கு உணவின்றி அவர்கள் உயிர் இழக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது.
இந்திய பெருங்கடலில் 2004 ஆண்டு ஏற்பட்ட பயங்கர சுனாமி தாக்குதலில் 2.5 லட்சம் மக்கள் 18 நாடுகளில் உயிர் இழந்தார்கள். இதனை தடுக்கும் வகையில் சுனாமி முன்னெச்சரிக்கை கருவியை பொருத்தப்பட்டு தற்போது அதனை ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவை இந்திய பெருங்கடலில் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 14 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கைக்கும் ராமநாதபுர மாவட்டத்துக்கும் இடையில் மேகங்கள் காணப்படுகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் புழுக்கத்தில் தோன்றதாகவும் கடந்த 9 மாதங்களில் இதுவரை 7 மணி நேரம் மழை பெய்தால் சென்னை அதை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படுவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.